ஓ நமச்சிவாய. இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து கத்திரிக்காயை வச்சு நல்லா வந்து ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோங்க. மட்டன் கிரேவி மாதிரி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் மல்லி, இது வந்து வறுத்து அரைச்சிக்கலாங்க. இதுலேயே வந்து துருகுன தேங்காய் வந்து கொஞ்சம் போடுறேங்க. இது வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து அறுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் வந்து நான் தண்ணிக்குள்ளேருந்து எடுத்தேன். வந்து கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வந்து அப்படியே கொஞ்சம் விரட்டி எடுத்து வச்சிடலாங்க. ஒன்றும் ஆகாது. நம்ம வந்து வெங்காயம் தாளிச்சிட்டு அப்படியே போட்டு நம்ம செய்யத்தான் போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 சோம்பு தாளிச்சிக்கலாம், கடுகு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து போட்டுக்கலாங்க, தக்காளி பழங்க, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கத்திரிக்காயை வந்து இது எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வணங்கி வரட்டுங்க. கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வணங்கிட்டு இருக்குது. அரைச்ச மசாலா வந்து ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. தட்டம் போட்டு மூடி வைக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு தக்காளி பழத்தை வந்து அரிஞ்சு போடுறேனுங்க. மட்டன் ஸ்டைலில் வந்து ஒரு கத்திரிக்காய் கிரேவி தானுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் வந்து குழையக்கூடாது, உடஞ்சி வரக்கூடாது, அப்படியே இருக்குது பாருங்கள், முழுசாக இருக்குது பாருங்கள். ஆனால் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. நல்லா தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு செம்ம சூப்பராக இருக்கும், இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மல்லித்தலை போட்டுக்கலாங்க. ஒரு மட்டன் கறி டேஸ்ட்டில் கத்திரிக்காய் கிரேவிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.